கூட்டமாட்டு ரொம்பவே பக்காவா வேற லெவலில் இருந்துச்சு. கிளைமேட்டும் கூட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நாங்கள் போகும்போது 6 ஆயிடுச்சு. போகும்போது இப்போ ரொம்பவே நல்லா இருந்துச்சு மார்னிங். ரொம்பவே ஜில்லுன்னு பக்காவாக இருந்துச்சு. சைடு ஓரமாக பார்த்தா தேயிலை தோட்டங்கள் நிறையவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. இதில் போகும்போது மேகங்கூட்டங்கள்லாம் வறட்சி வேறு லெவல்லவே இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ரொம்பவே கிட்டவே இருந்துச்சு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. கூலிங்காட்டும் சூப்பராக கிளைமேட்லாம் அந்த நேரம் வேறு பக்காவாக ரொம்பவே பனிலாம் பெஞ்சு வேறு லெவல்லவே இருந்துச்சு. மேலேருந்து கீழே வியூவை பார்த்தா வண்டிலாம் வரும்போது பார்க்கவே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. வளைஞ்சு வளைஞ்சு வந்துட்டு இருந்தோம். நாங்கள் வரும்போது வேறு லெவலில் வந்துட்டு இருந்தோம். ஃபன்னாட்டு இருந்துச்சு பார்க்கும்போது. வேறு லெவலில் வியூலாம் பார்த்துட்டு வரும்போது இங்கே பார்த்தா ஒரு ரோடு வளைஞ்சு வளைஞ்சு வேறு லெவலில் போயிட்டு இருந்தார். அவர் ஹில்ஸ் ஏறும்போது ரொம்ப ஸ்லோவாகவே போனார் டிரைவர். நாங்கள் டிரைவர்கிட்ட என்ன இவ்வளோ ஸ்லோவாக போகிறீங்க கேட்டால் அவர் சொன்னார், டே தம்பி ஸ்பீடாக போனால் கமந்து உள்ளே விழுந்துருவோண்டா அப்படின்னு சொன்னார். போகும்போது வெயிட்டெல்லாம் கூட பக்கவாக வேறு லெவலில் இருந்துச்சு. உடனே ரூமுக்கு வந்து வைப் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். சொல்லிட்டு வேனில் வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட்டில் போயிட்டு இருந்தோம் ஃபால்ஸுக்கு. சின்ன ஃபால்ஸாக இருக்குன்னு பார்த்தா இங்கே வந்து பார்த்தா ரொம்பவே பெரிய ஃபால்ஸ். இங்கே ரொம்பவே குளிச்சுட்டு இருந்தாங்க. நானும் சரி குளிச்சுட்டு பக்காவாக வேறு லெவலில் வியூவெல்லாம் பார்த்துட்டு அப்படியே ரோட்டோரமாக ஒரு வாக் போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தேன் தனியாட்டு. ரோட்டோரமாக நடந்து வியூவெல்லாம் பார்த்துட்டு போயிட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னால் வேறு இன்னொரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். பார்க்க வேறு லெவலில் போயிட்டு இருந்தோம். ஜாலியாக என்ஜாய் பண்ணி பாட்டெல்லாம் போட்டு வந்துக்கூடிய பிளேஸ் தான் ஃபோட்டோ பாயிண்ட்னு ஒரு பிளேஸு. ரொம்பவே வேறு லெவலில் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. பெஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காண்டி உள்ள பிளேஸ் ஆகிட்டு இது சொல்லலாம் மூணாரில். ஒரு பிளேஸுக்கு போகலான்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். போகும்போது பனிமூட்டாங்களாட்டும் வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த ரெண்டாவது வந்த பிளேஸ் தான் டேமு பார்க்கறதுக்கு வேறு லெவலில் பக்காவாக இருந்துச்சு. எனக்கு பார்க்கும்போது ஒரிஜினல் போலே தோணலை. டிவியில் பார்க்க போலவே இருந்துச்சு, படத்துலலாம் பார்க்க போலவே இருந்துச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. பார்த்துட்டு வர வழியில் பள்ளியில் பார்த்தா உடனே சோளத்தை சுட்டுட்டு இருந்தார். ஆனால் நம்மளுக்கும் ஒரு சோளம் கொடுங்கன்னு சொல்லி பார்க்கும்போது வேறு லெவலில் இருந்துச்சு அவர் சுட்டதை பார்க்கவே. நான் உடனே அதை கையில் வாங்கி டேஸ்ட்டு பார்த்தலாம்னு சொல்லி சாப்பிட்டு பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் வேறு ரொம்பவே சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம் வீட்டுக்கு. வரும்போது வேனில் பக்காவாக டிஜேயில் மறுபடியும் போட்டு வேறு லெவலில் என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருந்தோம். நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மூணார் போனீங்களா? வேறு லெவலில் டிஜேலாம் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு போங்க.